வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் சித்திரை மாத தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வந்து 3 பருப்பு வச்சு ஒரு வடை செய்ய போறோம். இது பருப்பு வடை. இப்போ அது எப்படி செய்யறதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு கப்பு நான் இப்போ கடலைப்பருப்பு வச்சிருக்கேன். அதே கப்புல ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, அதே கப்பில் அரை கப்பு தோரம்பருப்பு. இப்போ நம்ம 3 பருப்பு போட்டு வடை செய்ய போகிறோம். தோரம்பருப்பு அரை தான் நம்ம போடணும், அப்போ தான் வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகு, ஜீரகம், சோம்பு கொஞ்சம் கொஞ்சம், ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு சிகப்பு மிளகாய் 1 அது கூடும். இதெல்லாம் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போடுங்க. என் கையில் கொஞ்சம் தான் இருந்துச்சு, நீங்கள் ஒரு கட்டு இருந்தால் கூட போடுங்க, நல்லா இருக்கும் கொத்தமல்லி போட்டோம்னா. இப்போ இது 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் மிளகு, ஜீரகம், சோம்பு, உப்பு போட்டு இந்த மாதிரி நான் நரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப மசிய வச்சுடாதீங்க, இந்த மாதிரி நரப்பாக எடுங்க. நல்லா மசிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மெதுவடை மாதிரி ஆகிடும். நரப்பாக இருந்தால் தான் வடை நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் ஆனியனை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நரன்னு இருக்கணும் பருப்பு, அப்போ தான் வடை உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்ல மொறுமொறுன்னு வரும் வடை. இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிங்க, இஞ்சி, பச்சை மிளகாவும் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா ஒரு கட்டு இருந்தா கூட போடுங்க, கொத்தமல்லி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம எல்லாமே இப்ப கலந்துக்க போறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க. நல்லா கலந்துட்டு இந்த வடை வந்து இப்போ நல்லா மொறுமொறுப்பு வரணும், உள்ளும் நல்லா வேகணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், நல்லா காஞ்சிட்டு இருக்க எண்ணெயை ஒரு கரண்டி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம இந்த பாருங்க, காஞ்சிருக்கிற எண்ணெயை எடுத்து ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். இது நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வடை வந்து நமக்கு மொறுமொறுப்பு கொடுக்கும். இப்போ பாருங்க, அந்த எண்ணெயை வந்து நல்லா கலந்துக்குங்க. பாருங்க, நம்ம இப்ப வடை தட்டுற மாதிரி தட்ட போறோம். இப்ப நம்ம மசால் வடை மாதிரி தட்டக்கூடாது, நம்ம மெதுவடை எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டணும். நடுப்புல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு நம்ம வடை தட்டுற மாதிரியே தட்டணும். நல்லா மெலிசாவே தட்டி போடுங்க. உங்களால எவ்வளவு மெலிசா தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டி போடுங்க. பாருங்க, இந்த மாதிரி தட்டுங்க. நல்லா திருப்பி போடுங்க. இப்ப வடை இந்த பக்கமும் நல்லா சவக்கட்டு. பாருங்க எப்படி மொறுமொறு செவந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நரப்பா எடுக்கிறதுனால நமக்கு மொறுமொறுப்பா இருக்கும் இந்த வடை. எல்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வடை 3 பருப்பு சேர்றதுனால நமக்கு தேவையான புரோட்டீனும் இதுல கிடைக்குது. எவ்வளவு மொறுமொறுப்பா வருது பாருங்க. இந்த வடை பாருங்க எவ்வளவு மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மொறுமொறுப்பா வரணும். நம்ம ரவையா எடுத்தாதான் மொறுமொறுப்பு வரும், இல்லைன்னா மெதுவடை மாதிரி வரும். தேங்க்யூ.